கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக. மீண்டுமாக இந்த புதன்கிழமை மாலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் அவரை துதித்து பாடினோம், ஆராதித்தோம். இப்பொழுது தேவ செய்திக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை நம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் மத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்துவிளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். ஆமேன். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. என்று நம்முடைய செய்திக்காக கடந்து போகிற காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்துதல் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே,
கர்த்தரும் மர்ம ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு வேளையிலும் உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாகவும் தேவன் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு நாமத்திலே இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதித்தாரும். இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. தேவனுடைய வார்த்தைக்கு தேவனே வியாக்கியானி என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட தேவனுடைய வசனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே விளக்கம் தர முடியும். மனுஷனுடைய கல்வியோ அறிவோ ஞானமோ புத்தியோ விவேகமோ வேத வசனங்களுக்கு விளக்கத்தை தர முடியாது என்பதை எங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையால் இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற அடியானை மறைத்து நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய நாவுகளை பிடித்து கொண்டு அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அனுப்புவீராக. அதை கேட்க போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வாசிக்கப்பட்ட தேவ வசனங்களை ஆசீர்வதித்தாரும். சகல துதி கன மகிமை யாவற்றும் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் கெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்காரும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்துதல், தி ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தலை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இன்று இரவு நாம் என்ன செய்கிறோம் என்றால், நமக்காக தேவன் இந்த வேதாகமத்தை திறந்து தரும்படியாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வாசித்தோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்பாட்டை நமக்கு தரக்கூடிய ஒரு புஸ்தகம், அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகமாக இருக்கிறது. இந்த புஸ்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது என்றால், கிபி 96வது ஆண்டில் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த அப்போஸ்தலனாகிய யோவானால் எழுதப்பட்டது. ஏஜியன் என்னும் சமுத்திரத்தில் உள்ள பத்மு தீவில் யோவான் இந்த தரிசனத்தை கண்டார். சுமார் 15 மைல்கள் அல்லது அதற்கு அப்பாலும் அதை சுற்றிலும் சுற்றளவு கொண்ட ஒரு பாறைகள் மிகுந்த இடம், சர்ப்பங்கள் போன்றவை விஷப்பூச்சிகள் அதிகமாக இருந்த ஒரு இடம். ரோம தேசம் அதை ஒரு அல்காட்ராஸாக என்ற தீவை போல உபயோகிக்கிறது. இன்றைக்கு நாம் அதை வைத்திருப்பது போல அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாத குற்றவாளிகள் நாடு கடத்தப்பட்டு ஒரு இடமாக அது காணப்படுகிறது. ஆகையால் இந்த புஸ்தகம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி அப்போஸ்தலனாகிய யோவானால் எழுதப்பட்டது. இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு அவருடைய மார்பில் சாய்ந்த அன்பானவன் என்று நம்பப்பட்டது. அப்பொழுது அவர், நான் வரும்பொழுதும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன என்று கேட்டார். யோவான் ஒரு வயோதிக மனிதனாக மரித்து போனான். இரத்த சாட்சிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த இரத்தத்தினால் தங்களுடைய சாட்சியை முத்திரையிட்டனர். அவ்வண்ணமாகவே யோவானின் முடியும் இந்த விதமாகத்தான் சந்திக்கப்பட்டது. அவன் பிடிபட்டு ஒரு கொள்ளு கொப்பரையில் 24 மணி நேரம் கொதிக்க வைக்கப்பட்ட அந்த எண்ணெயில் கொதிநிலை கொழுந்து விட்டு எரிந்தும் அவனுக்கு எந்த ஒரு தீங்கும் உண்டாகவில்லை. அந்த எண்ணெய் கொப்பரையில் அவனை தூக்கி போட்டார்கள். 24 மணி நேரமும் கொதிக்கிற அந்த எண்ணெயில் அவனை உள்ளே தூக்கி போட்டார்கள். ஆனால் அவனுக்கு எந்த கேடும் எந்த தீங்கும் எந்த சேதமும் ஏற்படாதபடி கர்த்தர் அவனை காத்தார். அவர்கள் அவனை அந்த தீவில் பொதுவாக நம்பப்படுவது போல் ஒரு சூனியக்காரன் என்று பெயர் வைத்தார்கள். காரணம், ஒரு கொதிநிலையில் உள்ள கொப்பரையிலே 24 மணி நேரம் போட்டு வைத்தும் அவன் மரணம் அடையவில்லை, எந்த சேதமோ ஏற்படவில்லை. எப்படி சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அந்த எரிகிற அக்னிச்சூளையில் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட எரிகின்ற அக்னிச்சூளையில் போடப்பட்டோம் எந்த சேதமும் இல்லாதபடி காணப்பட்டதோ அதே போன்ற நிலை தான் இவர்களுக்கும் யோவானுக்கும் உண்டானது. காரணம், ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே துணையாக இருக்கிறார். அறகுறை கிறிஸ்தவர்கள் அல்ல,
ஒரு உண்மையாக சத்தியத்துக்காக, வார்த்தைக்காக, கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற ஒருவனுக்கு இயேசு எப்பொழுதும் துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த எண்ணெய் அவனை எரித்து விடாதபடிக்கு அவன் அந்த எண்ணெயை சூனியம் செய்தான் என்று அவர்கள் சொன்னார்கள். ஏதோ சூனியம் செய்து விட்டான், அதனால்தான் இந்த எண்ணெய் எந்த பாதிப்பை உண்டு பண்ணவில்லை என்று சொன்னார்களாம். உண்மையாகவே அது தேவனுடைய வல்லமையாக இருந்தது. நீங்கள் ஒரு மனிதனில் இருந்து பரிசுத்த ஆவியை கொதிக்க வைத்து எடுக்க முடியாது. காரணம், யோவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு அப்போஸ்தலனாக இருந்தான். அவர்கள் அவனிடத்திலிருந்து அதை கொதிக்க வைக்க முயன்றனர். ஆனால் தேவன் அதை அனுமதிக்கவில்லை. அவன் செய்ய வேண்டிய ஒரு பணியை அவர் உடையவராய் இருந்தார். பாருங்கள், அவன் செய்ய வேண்டிய ஒரு பணி இருக்கிறது. சீக்கிரத்தில் சம்பவிக்க போகக்கூடிய எல்லா காரியத்தையும் யோவான் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக தேவன் அங்கு இடைபடுகிற ஒரு நேரமாக இருந்தபடியினால் கர்த்தர் யோவானை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நம் ஒவ்வொருவர் மீதும் தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தம் நிறைவேறும் வரைக்கும் மரணம் நம்மை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஆகையால் தேவன் தம்முடைய மனிதனை கொண்டு முடிக்கும் வரையில் உலகத்தில் அவனை தொல்லைப்படுத்தக்கூடியது ஒன்றுமே இல்லை. அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுது யோவான் வயோதிகனாக இருந்தபடியினால் அவன் சபைக்கு பிரசங்கிப்பதற்காக கொண்டு வரப்பட்டான் என்று சரித்திர ஆசிரியர்களால் கூறப்பட்டிருக்கிறது. அவன் மிகவும் வயோதிகனாய் இருந்தான். அப்பொழுது அவன் பிள்ளைகளே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று மாத்திரமே கூறுகிறான். பாருங்கள், யோவானை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எப்பொழுதும் யோவான் 1 யோவான் 2 யோவான் 3 யோவானில் நாம் பார்க்கும் பொழுது அன்பை குறித்தே அவன் பேசுகிறதை நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் அவன் இயேசுவினிடத்தில் மிகவும் அன்பாயிருந்தான், இயேசுவும் அவனிடத்தில் அன்பாயிருந்தான். அல்லேலூயா. ஆகையால் கவனிங்கள், இப்பொழுது இது சபைக்கானதாக இருக்கிறது. இப்போது குறைந்தபட்சம் முதல் சபையான எபேசு சபையாவது நான் பார்க்க முயற்சிக்கிறேன். கவனிங்க, நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் சபை கடைசி சபையாகிய லவோதிகியா சபை. அது எபேசு என்ற சபையில் ஆரம்பித்து எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்று அது ஒவ்வொரு ஆண்டுகளாக கடந்து வந்து இப்பொழுது சுமார் 2000 ஆண்டுகள் கடந்து போன இந்த சூழ்நிலையில் லவோதிகேயா என்று சொல்லப்படுகிற ஒரு சபை, அது வெளிப்படுத்தல் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அந்த சபைக்கு சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவதும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். அல்லேலூயா. தேவன், அதாவது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு ஒப்புவித்ததும், தேவன் என்றால் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு ஒப்புவித்ததும், இயேசு தம்முடைய தூதனை அனுப்பி அங்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆகையால் இப்பொழுது வேதம் இங்கே நமக்கு ஒரு துவக்கத்தை அளிக்கிறது. அது வெளிப்படுத்தின, அதாவது வெளிப்பாடு என்ற வார்த்தைக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஏதோ ஒன்று என்று பொருள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்துதல் யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த பொழுது இயேசுவோடு கூட 12 அப்போஸ்தலரில் ஒருவனாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பேதுரு அவரோடு கூட நடந்தார், அவரோடு ஊழியத்துக்கு சென்றார், அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் கண்ணார கண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு முழுமையான வெளிப்பாடு ஜனங்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆகையால் இப்பொழுது யோவானுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை பற்றின ஒரு முழுமையான வெளிப்பாடை அங்கே என்ன செய்கிறார், அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க, அதை அடையாளம் காட்ட ஒரு தூதன் அனுப்பப்பட்டான். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். ஆகையால் இந்த வேத வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள்.
பாருங்கள், இங்கே வேதம் சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தை அநேகர் வாசிப்பது இல்லை. ஏன்னா அது அவங்களுக்கு புரியாது. ஆனால் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் உலகம் முடிவு வரைக்கும், இந்த உலகத்துக்கு 3ஆம் உலகப் போர் வருமா அதை குறித்தும், அது எப்பொழுது அழியும், யூதர்கள் எப்படி மீட்கப்படுவார்கள், எல்லா காரியம் இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும், உலகத்துக்கு என்ன ஆக போகிறது, இந்த உலகம் எப்படி அழியும், எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு புஸ்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். ஆகையால் இதை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் யாரா? பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்ற வார்த்தைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். அதை தான் தீர்க்கதரிசி இங்கே கேட்குறார். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? அப்படியானால் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை நீங்கள் படியுங்கள் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம். நான் என்ன செய்தியை நாம் கொடுக்கலாம் என்று காலையில் தேவ சமூகத்தில் இருந்தபோது தான் எனக்கு ஆவியானோட ஒரு லீடிங் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 22 அதிகாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே நான் பிரசங்கித்திருக்கிறேன், பல ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போ மறுபடியுமாக அது 1 முதல் அது முழுமையாக நாம் பிரசங்கிப்பா நன்றாக இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானுடைய ஏவுதலின்படி அதை நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் உலகத்தில் உள்ள அநேக போதர்கள் தங்கள் சொந்த கருத்துக்களை, தங்கள் கல்வி ஞானத்தை அதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் அதை முழுமையாக என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்தி தர முடியும். ஆகையால் இதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான். வாசித்தால் மட்டும் போதாது, கேட்டால் மட்டும் போதாது, அதன்படி நம்ம என்ன செய்யணும்? வாழ வேண்டும். அப்படி கை கொண்டு வாழ்கிறவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். பாக்கியவான்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்க. காலம் சமீபமாக இருக்கிறது. வேறு வார்த்தைகளில் கூறினால் அப்பொழுது சமீபமாக இருக்கிற நேரம் அல்ல, ஆனால் இந்த வார்த்தை நிறைவேறுவதை அவர்கள் காணும்போது, முழுமையான அந்த வெளிப்படுத்தல் வரும்போது காலம் சமீபமாய் இருக்கிறது. தேவன் துவங்கின போது ஒரு ஓவியன் ஏதோ ஒரு படத்தை வரைந்து கொண்டிருப்பது போல அவர் தம்முடைய பாகங்களை நிரப்ப துவங்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் 1ஆம் பாகத்தில் துவங்கும் போது இயேசு கிறிஸ்து காட்சியில் வர துவங்குவதை நீங்கள் காண்கிறீர்கள். அல்லேலூயா. அதன் அடிப்படையில் அதன் கடைசியிலே நீங்கள் அவர் முழுமையாய் அவருடைய சபையோடு அமர்ந்து மகிமைப்படுத்தப்படுவதை காண்கிறீர்கள். எல்லா பாவத்தின் நாட்களும் தொல்லைகளும் சோதனைகளும் முடிந்துவிட்டன. கிறிஸ்து தம்முடைய சபையோடு மேலே மகத்தான பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். இந்த காட்சியெல்லாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உள்ளடக்கிய ஒரு காரியம். சரி, இப்பொழுது கவனிங்க. 1வது வசனத்தை நாம் வாசித்தோம். 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். 7 ஆவிகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த 4வது வசனம் யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது. முதலாவது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனுக்கு முன்பாக நிற்கிற 7 ஆவிகளாலும். அப்போ இருந்தவர், அதாவது இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். ஆமென். அவர் ஏற்கனவே இருக்கிறார். மோசையோடு பேசும்போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆகையால் அவர் எப்பொழுதும் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறவர் என்பது நமக்கு அர்த்தம். சரி, இப்பொழுது நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே. யோவான் சபைகளுக்கு இதை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக தேவன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாட்டை அறிமுகப்படுத்தினார். இரண்டாவது யோவான் ஆசியாவில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறார்.
இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானாலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பாருங்கள், இங்கு அருமையான ஒரு ஓவியம் இருக்கிறது. ஆனால் நாம் அதை பார்க்கவே, அங்கே பார்க்க 7 குத்து விளக்கு, பொன் குத்து விளக்குகள் காணப்படுகிறது. அதை ஆயத்தம் பண்ணவில்லை. அந்த படத்தை 7 பொன்முத்து விளக்குகள் காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம். தேவனுக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள். 7 ஆவிகள் எதை குறிக்கிறது பாருங்க. 7 ஆவிகள் என்பது அங்கே என்ன சொல்லுகிறது என்றால், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள், இந்த 7 ஆவிகள் 7 சபை காலங்களுக்கு அனுப்பப்படும் 7 ஆவிகளாக இருக்கிறது. இந்த ஆவிகள் என்பது 7 சபை காலத்தில் இருக்கிற 7 தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த தூதர்களுக்கு அனுப்பக்கூடிய 7 ஆவிகள் நாம் அதை பார்க்க போகிறோம். ஆகையால் தேவனுக்கு முன்பாக 7 ஆவிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. ஆமென். யோவான் அதை நோக்கி பார்த்தபோது நிலைகுலிந்து போனதை பாருங்கள். அவன் பேசிக்கொண்டே சென்று அவன் கூறினான், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசேரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமை என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக என்று அவர் சொல்கிறார். பாருங்க, 2வது, இந்த காட்சியை பார்க்கும் பொழுது யோவான் செத்தவனை போல விழுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. பாருங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பாவங்களற நம்ம கழுவி. இது இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு எழுதக்கூடிய ஒரு வெளிப்படுத்தின விசேஷம். கவனிங்க, இப்போ அப்படியே நாம் வைத்துக்கிடுவோம். தேவனுக்கென்று எங்கே ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கினார். கர்த்தர் நம்ம யாரும் வச்சிருக்கார்? நல்ல கவனிங்க, நம்மை தேவனுக்கென்று ஆசாரியர்கள், நாம் ராஜாக்கள். என்ன, இயேசு 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும்போது நாமும் அவரோடு கூட என்ன செய்யணும்? ஆட்சி செய்ய போகிறோம். ஆகையால் தேவன் ஆட்சியாளர் என்றால் நாமும் யார் தான்? ஆட்சியாளர்களா என்று அரசியல் கட்சிகள் பல பேர் ஒவ்வொரு மாறி 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 வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்சி வேறு. இந்த ஆட்சியில் நீதி நியாயம் எதுவுமே இருக்காது. அட்டூழியம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, எல்லா விதமான பாவச் செயலும் இந்த ஆட்சியிலும் நடைபெறும். எந்த ஆட்சி வந்தாலும் அதுதான் நடக்க போகுது. உங்கள் ஆட்சியில் தான் நடக்குது, எங்கள் ஆட்சியில் நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா மனுஷர்கள் கடைசி நாட்களில் பணப்பிரியர்களாக, வீம்புக்காரர்களாக, அகைந்து உள்ளவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, இணங்காதவர்களாக, மோசமான நிலையில் இருப்பார்கள் என்று பைபிளில் எழுதியிருக்கு. அப்படித்தான் இன்றைக்கி மனுஷர்கள் இருப்பார்கள். மனுஷனுடைய மனநிலையை எப்படி இருக்கும் கடைசி நாட்களில் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அதனால் அதுபோன்று தான் மனுஷர்கள் இருப்பார்கள். ஆனால் எந்த ஆட்சியாளர்களும் இங்கு நீதி செய்யவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமி 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்யும்போது இங்கு நீதியான ஒரு ஆட்சி இருக்கும். அப்பொழுது நாமும் அங்கு ராஜாக்களாக தான் இருப்போம். அதனால்தான் நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக்கினார். நாம் என்பது பன்மை. நாம் என்பது என்ன? பன்மை. என்னை ஆசாரியனும் ஒரு ராஜாவுமாக ஆக்கினார் என்றல்ல, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். நாம் மணவாட்டி. அது யாரை குறிக்கிறது? மணவாட்டியை குறிக்கிறது. இப்பொழுது அவன் இந்த 7 சபைகளை குறித்து உரையாற்றி கொண்டிருக்கிறதை நாம் காண்போம். ஏனென்றால் அது 7 சபை காலங்களை பற்றிய இரகசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் வரைக்கும் சபை காலங்களை குறித்த அந்த இரகசியங்கள்.
அதை குறித்து நாம் இன்றைக்கு 1ஆம் அதிகாரத்தை மாத்திரமே நாம் பார்த்து நிறைவு செய்ய போகிறோம். அது கூட நம்ம முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு, லேட் ஆகிட்டு. ஏன்னா மின்சாரம் தடைப்பட்டதுனால நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொண்டு செல்வோம். பாருங்கள், இது சபை காலங்களை பெற்றது. இப்போ மகிமையும் வல்லமை என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்றார். நம்மை ஆசாரியர்களாக்கி இருக்கிறார். ஒரு ஆசாரியன் என்றால் என்ன என்றும் அவருடைய உத்தியோகம் என்ன என்பதை நீங்கள் எப்பொழுதாவது அறிந்திருக்கிறீர்களா? ஒரு ஆசாரியன் பலி செலுத்த வேண்டும், பரிந்து பேச வேண்டும். எபிரேயரில் சபையாகிய நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று கூறப்பட்டுள்ளது. நாம் யாராக இருக்கிறோம்? ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறார். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்கள், நாம் யார் அப்படின்னா பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. உலக பிரகாரமான எத்தனையோ ஜாதி இருக்குது. ஒரு ஜாதியில் எத்தனையோ பிரிவுகள் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் நாம் அதுக்குள்ளே இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்முடைய பாவமன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்ற பிற்பாடு நாம் பரிசுத்த ஜாதி என்று வேத வசனம் சொல்லுகிறது. யாராவது உங்கள்கிட்ட நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாம் பரிசுத்த ஜாதி அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் பழைய ஜாதியெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது ஆவிக்குரிய பிறப்பு. ஆவிக்குரிய பிறப்பில் ஜாதி கிடையாது, பரிசுத்த ஜாதி மட்டும்தான் உண்டு. அதனால் இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்ற பிற்பாடு நான் அந்த ஜாதியாங்கோ, நான் இந்த ஜாதியாங்கோ அப்படின்னு நம்ம திமிரு பேச்சு பேசணும்னு வைங்களேன், கர்த்தர் உங்களை தூக்கி தூர போட்டுருவார். ஏன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ளே மறுபடியும் பிறந்து விட்டோம். மறுபடியும் பிறந்த பிற்பாடு நம்ம பரிசுத்த ஜாதி என்று தான் வேத வசனம் சொல்கிறது. நீங்கள் அவருடைய பரிசுத்த ஜாதியையும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் ராஜரீகமான ஆசார கூட்டமாகவும் இருக்கிறீர்கள். பலி எங்கே அது இப்பொழுது என்ன செய்கிறது? ஆவிக்குரிய பலிகளை செலுத்தக்கூடிய ஒரு காரியம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்பதை நாம் பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது 7வது வசனத்தை வாசிப்போம். 7வது வசனம். மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். பாருங்க, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து என்ன செய்வார்களாம்? புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டது. இதோ மேகங்களுடன் வருகிறார். பாருங்க, மேகங்கள், தேவன் எப்பொழுதுமே மேகத்தை தனக்கு மறைவிடமாக்கி கொண்டுதான் அவர் வருகிறாராம். 1963 இந்த மேகமானது பரலோகத்தில் இறங்கி வந்தது. இது ஒரு ஓவியர் வரைந்ததல்ல, இது உண்மை சம்பவம். 1963 வருடம் பிப்ரவரி மாதம் 28வது நாள் மாலை வேளையில் கர்த்தர் தாமே வானத்திலிருந்து இறங்கி வந்த காட்சியை தான் அவர்கள் படம் பிடித்து இது இயற்கைக்கு மேம்பட்ட மேகம் என்று பத்திரிகையில் வெளியிட்டார்கள். ஆனால் இங்கு கிறிஸ்துவனுடைய தலை இருக்கிறது. இங்கே என்ன இருக்கிறது? கிறிஸ்துவனுடைய தலை. கிறிஸ்து இங்கே தன்னை மறைத்து கொண்டார். அவர் மேகங்களுக்குள்ளாக தன்னை எப்பொழுதுமே மறைத்து கொள்கிறார். மேகத்தை ஆடையாக உடித்து கொள்கிறார் என்றும் வேத வசனத்திலே காணப்படுகிறது. ஆகையால் மேகங்களுடனே வருகிறார். அவர்கள் இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தம்முடைய சீசர்களுக்கு முன்பாக அவர் மேகங்களுடனே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படி மேகங்களுடனே எடுத்துக்கொண்ட பொழுது அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது.
அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்காங்க. திடீரென்று இயேசு மேல் நோக்கி செல்கிறார், உயர எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்பொழுது ஒரு மேகம் அவரை மறைத்து, கண்களுக்கு மறைத்து அவரை கொண்டு சென்று விட்டது. ஆமென். அப்போ எப்பொழுதுமே தேவன் மேகங்களுக்குள்ளாக தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்திலே அவர் மேகத்தின் ஊடாக வந்துதான் தன்னை மறைத்து கொண்டார். இதோ மேகங்களுடனே வருகிறார். பாருங்கள், இப்பொழுது கவனிங்கள் பிரியமானவர்களே. இப்பொழுது அவர் வருகிற மேகம் இடி முழக்கம் போன்ற மேகம் அல்ல, ஆனால் அது மகிமையின் மேகமாக இருக்கிறது. அவர் உள்ளே வருகிறார். ஆமென். பாருங்க, நம்ம ஒரு பாடல் கூட பாடுவோம், மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஒரு பாடலை நம்ம பாடுவோம் இல்லையா? அந்த மகிமையின் மேகமாக அவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கேட்டு பிரதிஷ்டை செய்யப்படுது. கர்த்தருடைய மேகம் அங்கே இறங்கி வந்தது. ஆமென். ஆகையால் மகிமையின் மேகமாக அவர் இறங்கி வருகிறார். இப்பொழுது இயேசு மருவமலையில் தேவனால் நிழலிடப்பட்ட போது மேகங்கள் அவரையும் அவருடைய வஸ்திரத்தையும் நிழலிட்டன. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம். நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். பாருங்கள், அந்த மேகங்கள் என்ன செய்கிறது? அவருடைய வஸ்திரம் வெண்மையாகும்படியாக அந்த மேகத்தினோட பார்க்கும் பொழுது அவர் அங்கே இறங்கி நிழல் எடுக்கிறதை நம்ம பார்க்கலாம். திரும்ப எலியா இறங்கி வந்தபோது கூட ஒரு மேகம் இறங்கி வந்து எலியாவை எடுத்துக்கொண்டது. ஆமென். பாருங்கள், ஒரு அக்கினி ஸ்தம்பம் அல்ல, நான் கூறுவது ஒரு இடி முழக்கம் அல்ல, ஆனால் மகிமையின் மேகம். அல்லேலூயா. த கிளவுட் ஆஃப் க்ளோரி, மகிமையின் மேகம். அவருடைய மகத்தான மகிமையான பிரசன்னம் பூமியை தாக்கும். அவர் மேகங்கள் மேல் வருகிறார். நான் அதை விரும்புகிறேன். மேகங்கள் ஊடாக வந்ததை நம்முடைய தீர்க்கதரிசி நேராக பார்த்தார். தீர்க்கதரிசி பிரணாம் நேராக பார்த்ததல்ல, இந்த மேக கூட்டத்துக்குள்ளாக அவர் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த மேகத்து கூட்டத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு நீ சபையில் சென்று 7 முத்திரைகளை குறித்து பிரசங்கி என்று கர்த்தர் அவரை அனுப்பினார். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை பெற்று பின்பு அவருடைய சபைக்கு சென்று அவர் 7 முத்திரைகளையும் குறித்து 1963ஆம் வருடம் மார்ச் 17ஆம் தேதி முதல் 24, 25ஆம் தேதி வரைக்கும் அவர் அதை பிரசங்கித்தார். அதுதான் நம்முடைய கரங்களில் 7 முத்திரைகளின் வெளிப்பாடு என்ற புஸ்தகம் நமக்கு காணப்படுகிறது. அதில் வேதத்தின் எல்லா ரகசியங்களும் அங்கு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. மேகங்கள் அலையலையாய் அவருடைய மகிமை பூமி முழுவதும் வந்து பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல் வரும். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயங்களில் ஜீவித்த போது அவர்கள் மரித்து அவருடைய பிணம் எங்கே கிடத்தப்பட்டவது, அவருடைய கன்னங்களில் கண்ணீர் கரைபடிந்திருப்பதையும் அதை போன்ற காரியங்களையும் அவர்கள் அங்கே கண்டார்கள். சரி, இப்பொழுது கவனிப்போம். மேகங்கள் மேல் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும் என்று பாருங்க. மேகங்களுடனே எப்பொழுதும் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை நோக்கி பார்த்து புலம்புவார்கள் என்ற வசனம். யூதர்களுக்கு மத்தியிலையும் அவர் மேகங்களுடனே வருகிறார். பிரஜாதிகளுக்கு மத்தியில் அவர் மேகங்களுக்குள்ளாக வந்து தன்னை வெளிப்படுத்த போல யூதர்களுக்கு மத்தியிலும் மேகங்களுடனே வந்து அவருக்கு வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவர்கள் குத்தினவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்வார்கள்? புலம்புவார்கள். ஏனென்றால் தேவன் எப்பொழுதுமே மோசே முதற்கொண்டு எல்லாருக்குமே மேகங்களுக்குள் மறைத்து கொண்டு தான் பேசுகிறார். ஆமென். ஆகையால் கண்கள் யாவும் அவரை காணும், நாமும்
காண்கிறோம், யூதர்களும் அதை காண்பார்கள். கர்த்தர் ஒரு நாள் அந்த மேகங்களுடனாக அவர் இறங்கி நிச்சயமாக நிச்சயப்படுறாரு, யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த போகிறார். அதற்கு அவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். ஆக இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த யுத்தத்தில் அவர்களுக்கு சேதங்கள் வரலாம், ஆனால் அவர்கள் தோற்று போக மாட்டார்கள். ஏனென்றால் அந்நாட்களில் எருசலேமுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா ஜாதிகளையும் நான் என்ன செய்வேன், அழிப்பேன் என்று பைபிள் எழுதியிருக்கு. அப்படியானால் அவர்கள் தோற்று போக மாட்டார்கள். இதுவரைக்கும் 15 பேர் தான் மரணம் அடைந்திருக்கிறார் என்று இஸ்ரவேலில் சொல்லப்படுகிறது. ஆனால் ஈரான் தேசத்தில் ஆயிரக்கணக்கான பேர் அங்கு மரணம் அடைந்து விட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஆகையால் இஸ்ரவேலோடு தேவன் இருக்கிறார். கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் அவர்களோடு இருக்கிறார். காரணம், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜன கூட்டம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அது பைபிளில் இருக்குது. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். ஆகையால் கவனிக்கணும். அவரை குத்தினவர்களும் கூட பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன் ஆமேன் என்று சத்தமிட வேண்டியதாக இருக்கிறது. ஆமேன் என்றால் அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம். நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். அல்ஃபா என்ற வார்த்தை என்னென்னா, கிரேக்க எழுத்துக்களில் அல்ஃபா என்றால் முதல் எழுத்து. நம்ம தமிழில் சொல்ல மாட்டோமா, அகர முதல்ல எழுத்தெல்லாம் முதற்றே உலகு. அதுதான் என்னது, முதல் எழுத்து. ஆனா அவனா ஈனா ஈ என்னான்னு நம்ம சின்ன பிள்ளையிடத்தில் படிச்சிருக்கிறோம். அப்போ அதுதான் என்னதுங்க, முதல் எழுத்து. அந்த முதல் எழுத்து அப்படிங்கிறது தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதல்ட்டே உலகு. அகரம் முதல் எழுத்து. சரி, அப்போ ஏங்கிற வார்த்தை அல்ஃபா. அல்ஃபா என்றால் ALBHA, அல்ஃபா என்றால். ஒமேகா என்ற கிரேக்க எழுத்துக்களில் இசட். கடைசி எழுத்து என்னது, ABCDயில் கடைசி எழுத்து என்னது, இசட் தான். ஏல ஆரம்பித்து இசட்டில் முடியும். அப்போ அல்ஃபா முதல் எழுத்தும் ஏசு தான், கடைசி எழுத்தும் ஏசு தான். கன்னி ராசியும் அவர் தான், சிம்ம ராசியும் அவர் தான், ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான், அல்பாவும் அவர் தான், ஒமேகா அவர் தான், முந்தினவரும் அவர் தான், பிந்தினவரும் அவர் தான். ஆமென். ஏதோ நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்ற சத்தத்தை யோவான் கேட்கிறான். அல்லேலூயா. கவனிக்கணும். ஆகையால் ஏ முதல் இசட் வரைக்கும் அவர் தான், ஆதியும் அந்தமும் அவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுது கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையின் பேரில் நம்ம அநேக காரியங்களை நம்ம பேசலாம். சரி, இப்போ அப்படியே போவோம். அநேகர் என்ன செய்யணும்னா, ஒரு போதகராக, ஒரு தத்துவ ஞானியாக, வெறுமனே தீர்க்கதரிசியாக முயற்சிக்கும் போது அவர் தேவனாய் இருந்தார். அவர் ஒன்றும் தேவனாய் அல்லது உலகம் எப்போதும் பெற்றிருந்த மிகப்பெரிய வஞ்சகனாய் இருக்க வேண்டும். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் அவருடைய இரத்தம் ஒரு மனிதனாக இருந்தது. அவர் ஒரு அவர் மனிதனாக வந்து இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம் உண்டாகட்டும். கவனிங்க, தேவன் இறங்கி வந்து மனிதனின் பாவத்தை போக்க அவர் மனிதனானார். நம்மை மீட்பதற்காக நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். பாருங்கள், இப்போ அதை அப்படியே போயிட்டு போவோம். கர்த்தருக்கு சோதரம். பாருங்கள், தேவன் நோவாவிற்கு இப்போ முதல்ல பாருங்கள், இப்போ மேலே என்ன இருந்ததுன்னா, அவர் வெளிப்படும் பொழுது வான வில் இருந்ததான். என்ன இருந்தது, வானவில் இருந்ததான். சமீபத்திய வீடியோ காட்சியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானும் நடக்கிற அந்த போர்க்களத்தில் திடீரென்று வானவில் அங்கு காணப்பட்டதாம். வானவில் எப்பொழுதும் எதற்கு அடையாளம், உடன்படிக்கைக்கு அடையாளம். வானவில்லின் நிறங்கள் 7 நிறங்கள் இருக்கிறது. பாருங்கள், இதில் சரியாக 7 நிறம் இருக்கிறதா? 1 2 3 4 5 6 7 7 நிறம் அங்கு சரியாக இருக்கிறது. தேவனுடைய 7 தன்மைகள் 7 நிறங்களாக இருக்கிறது. அதே போல வானவில்லின் நிறம் என்னதுங்க,
7 அந்த வானவில் இப்பொழுது போன வாரம் தோண்டிட்டு பெரிய வானவில் இருந்தது, ஒரு உடன்படிக்கை அடையாளம். அதுதான் தேவன் நோவாவின் காலத்தில் கூட முதலில் வானவில்லை தான் அங்கு வானத்தில் வைத்தாராம். வானவில் உடன்படிக்கை அடையாளம் என்றால் தேவன் நோவாவிடம் சொன்னார், இனி நான் இந்த வானவில் உனக்கும் எனக்கும் என்னது ஒரு அடையாளம். அதனால் இனிமேல் தண்ணீரினால் இந்த பூமியை நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். ஒரு காலத்தில் பயங்கரமாக இரவும் பகலும் 40 நாட்கள் ஓயாது மழை பெய்து ஊற்றுக்கண்ணெல்லாம் திறந்து இந்த முழு உலகத்தையும் தண்ணீரினால் என்ன செய்தது, அழித்து போட்டது. அந்த பேழைக்குள் இருந்த நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தார் 8 பேரும் மாத்திரம் தண்ணி வர வர நிரம்ப நிரம்ப அவர் மேலே கொண்டு போனாங்க. ஆனால் அந்த உலகம் முழுவதும் மனிதர்கள் முதல் மிருகங்கள் வரை ஊரும் பிராணிகள் பறவைகள் எல்லாமே செத்து போனது. இதனால் இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, பூமத்திய ரேகையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பூமி சற்று சாய்ந்து ஒருக்களித்து காணப்படுகிறது. அதற்கு என்ன காரணம், பூமிக்குரிய அச்சிலிருந்து சற்று ஒருக்களித்து சாய்ந்து இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து, அப்படியானால் நோவாவின் காலத்தில் இந்த பெரிய வெள்ளம் வந்து இந்த உலகத்தை அழித்தது உண்மைதான். அல்லேலூயா. அது உண்மை என்று விஞ்ஞானிகள் பைபிளில் இருக்கிற காரியத்தை வச்சு தான் ஆராய்ந்து பார்த்துருக்குறாங்க. அது உண்மை என்று சொல்லியிருக்காங்க. அதே போல் பாதாளம் என்று ஒன்று இருக்கிறதா, அதையும் இப்பொழுது ஆராய்ந்து பார்த்தார்களாம். பூமிக்கு அடியில் மிக மிக ஆழமான இடத்துல பாவிகள் அங்கு என்ன செய்கிறாங்களாம், அவர்கள் கூக்குரலிட்டு கொண்டிருந்த அலறல் சத்தம் கேட்டு அதை என்ன செய்திருக்கிறாங்க விஞ்ஞானிகள், அதை பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். பைபிள் சொல்கிறபடி பாதாளம் நரகம் என்பது உண்மைதான் என்பதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து கடவுளுக்கு பயப்படுறதே கிடையாது. ஏன்னா தானு வாழ்ந்துக்கிட்டு போகிறோம், எப்படியாவது பிழைக்கணும், எவனை ஏமாத்தியாவது பிழைக்கணும்னு தான் நினைக்கிறான். இல்லை, பாவத்தின் சம்பளம் என்னது, மரணம். சரி, இப்போ தேவன் அங்கே வானவில்லை கொடுத்தார், இனிமேல் நான் தண்ணீர்னால் அழிக்க மாட்டேன். ஆனால் இந்த இப்பொழுது இருக்கிற பூமி எதுக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அக்கினியும் கந்தகம் வருஷித்து சோதோம் கோமரா என்ற பட்டணத்தை தேவன் அழித்தது போல இந்த முழு உலகத்தையும் அக்கினியும் கந்தகமும் வந்து என்ன செய்ய போகுது, அழிக்க போகிறது. அதைத்தான் நாம் பிரசங்கம் பண்ணுறோம். ஐயா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்படுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நீங்கள் விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுங்க, ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்க. அப்பொழுது தான் இந்த உலக அழிவிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும், தப்ப முடியும். இதுதான் சுவிசேஷம். மதம் மாற்றுவது கிடையாது. நீங்கள் எந்த மதமாவது இருந்துட்டு போங்க, அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை, இல்லையா? நீங்கள் எந்த மதமாகவும் இருக்கலாம், அதை பற்றி இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய போதனை ஏற்று அவரை விசுவாசித்தால் மட்டும்தான் பாவத்திலிருந்து என்ன கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். அப்படி கிடைத்தால்தான், பரிசுத்தமாக வாழ்ந்தால்தான், பிறருக்கு தீங்கு செய்யாமல் இயேசுக்கு பிரியமாக வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த அழிவிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும், காக்கப்பட முடியும் என்பது மிக முக்கியம். கவனிங்க. ஆகையால் இனிமேல் நான் தண்ணீர்னால அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்தார். அதுதான் வானவில். போன வாரம் எப்படி தான் இந்த யுத்தம் நடக்கும்போது வானல் வந்தது என்று எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இந்த வானல் இப்பொழுது எப்படி காணப்படுகிறது, எங்கே எல்லா இடங்களிலும் அந்த மிசைல் அணுகுண்டு, அதாவது என்ன சொல்கிறோம், ஏவுகணைகள் தாக்கி அந்த எண்ணெய் கிடங்கெல்லாம் தீப்பற்றி எரிந்து அங்கே முழுமையும் புகைக்காடாக இருக்கிற இடத்துல வானவில் தெளிவாக காணப்பட்டது என்று விஞ்ஞானிகள் எரிச்சாங்க. இது ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். பாருங்கள், அது தேவன் அங்கு வானவில் வைத்திருக்கிறார். அது ஒரு அடையாளம். ஆமேன், அல்லேலூயா. பாருங்கள், அவருக்கு மேலே வானவில் இருந்தன. பார்த்தீங்களா? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலையும் கர்த்தர் இறங்கி வரும்போது அங்கே என்ன இருந்தது, வானவில் இருந்தது. இங்கு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலையும் அவர் இறங்கி வரும்போது என்ன காணப்படுகிறது, வானவில் காணப்படுகிறது. அவருக்கு மேலே 7 வானவில் நிறங்கள் இருந்தன. அவர் அதில் இருந்தார். அது தேவனுடைய உடன்படிக்கையாக இருந்தது. அவர் 7 பொன் குத்துவழி விளக்குகளின் மத்தியில் நின்று கொண்டிருந்தார். அவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். வச்சிரக்கல் அது ரூபன், பதுமராகம் அது பென்யமீனை குறிக்கிறது. அதுவே முந்தினவரும் பிந்தின பிதாக்களுமாயிருந்தது. பாருங்கள், ரூபன் தான் இஸ்ரவேல் ஜனங்களில் மூத்தவனாக இருந்தான். அவன்தான் மிக பெரியவன்.
அந்த 12 கோத்திரத்தில் அவன் தான் யார்? எல்லாரிலும் மூத்தவன். அதே போல் பென்யமீன் எல்லாரிலும் இளையவன். அதனால தான் அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர் என்று சொல்லப்படுறது. பிந்தினவருமாய் இருக்கிறார். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் மற்றும் 7 வானவில் நிறங்கள் 7 சபை காலங்களையும் குறிக்கிறது. 7 வானவல் நிறங்கள் எதை குறிக்கிறது? 7 சபை காலங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. 7 பொன் குத்து விளக்குகளில் 7 நட்சத்திரங்களோடு அவரோட உடன்படிக்கை. ஓ ஆமேன். பாருங்கள், 7 அந்த பொன் குத்து விளக்குகள் இருக்கு பாருங்க. அந்த குத்து விளக்கில் 7 அகல்கள் இருக்கும். அந்த 7 அகல்களுக்கு ஒரே எண்ணெய் தான் போகும். அதை குறித்து நாம் பார்ப்போம் சற்று நமக்கு நேரம் இருந்தால். ஆகையால் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அவர் யார்? அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசுவை சிலுவையில் அறைந்து கொல்லவில்லையா, அவங்க கொன்றுட்டாங்க. ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உலகத்தில் எத்தனையோ மாமனிதர்கள் தோன்றாங்க, எல்லாரும் மரித்து போனாங்க. இயேசுவை சிலுவையில் இந்த 3ஆவது நாள் அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அவரே சொல்றார், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் என்ன செய்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். எப்படியோ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், அப்படியே போவோம். யோவான் இப்பொழுது பேசுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவில் இருந்தேன், தேவனுடைய வார்த்தைக்காக. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு மனிதன் வைக்கப்படுவதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுதா? பாருங்கள், இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ராத்திரி நேரம் பூச்சிப்பட்டையெல்லாம் கிடக்கும். இப்போ சர்ச்சுக்கு வந்தால் ஏதாவது பூச்சி கச்சி கடிச்சுன்னா என்ன ஆகுறது? உயிர் போயிடாதா என்று பயந்தே நிறைய பேர் இன்னும் வரல. பாருங்கள், ஏன் வரல? பூச்சி கிடக்கும், விஷப்பூச்சி இருக்கும், பயந்து போய். ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக, சத்தியத்துக்காக, வார்த்தைக்காக சாட்சியாக இருக்கிறவனை தூக்கி கொண்டு விஷப்பூச்சிகள் உள்ள தீவில் கொண்டு போட்டாங்க. கொடும் கைதிகளை அங்கே தான் அவர்கள் நாடு கடத்துவது ரோமர்களுடைய வழக்கமாக இருந்தது, ரோமர்கள் வசம் இருந்தது. அப்படிப்பட்ட தனி நபரை தூக்கி போட்டால் அங்கே இயேசு கிறிஸ்து பயப்படாதே, ஆமென், நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன் என்று அவனுடைய வலது கரத்தை பிடிச்சி ஆண்டவர் தூக்குறார். உண்மையான கிறிஸ்தவனுக்கு கர்த்தர் எப்போதும் துணையாக இருப்பார். நீ அறகுறை கிறிஸ்தவனாக இருந்து பிரயோஜனம் இல்லை. இயேசுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், அதுதான் சாட்சி. தேவனுடைய வார்த்தையின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சி நிமித்தமும் அவன் மத சம்பந்தமான ஜனங்களுக்கு வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக நாடு கடத்தப்பட்டான். அதைத்தான் வார்த்தை கூறுகிறது இல்லையா? அவன் அங்கே பிரசங்கம் செய்வதற்காக இருந்தான். நாடு கடத்தப்பட்டு சபையிலிருந்தும் சமுதாயத்தில் வெளியேற்றப்பட்டான். தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக அங்கே இருந்தான். கவனிங்க, பாருங்க. பின்பு அவன் நினைச்சுதான், நான் ஆவிக்குள்ளானேன். என்னாகிறான்? நான் ஆவிக்குள்ளாகனேன். கிறிஸ்துக்குள்ள பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் வர வேண்டும். நாம் ஆவிக்குள்ளாக வந்துட்டுனா, ஒரு சிலர் தீர்க்கதரிசி பிரணாம் சொல்லும்போது, நீங்கள் பைபிள் சொல்லுது, ஆவியினாலே ஜெபம் பண்ணி ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து ஆவியினாலும் உண்மையினாலும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். மாம்சமே கிடையாது, முழுக்க முழுக்க ஆவிக்குள்ள. சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சுன்னா பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பணும். அதுதான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் வந்து ஜெபம் பண்ணணும். தீர்க்கதரிசி அப்படி தான் சொல்கிறார். ஒரு ஆராதனைக்கு நீங்கள் எப்போ வரணும்? சரியாக ஆராதனை தூங்குவதற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்பாக வந்து நீங்கள் முழங்கால் பட்டிட்டோ அல்லது நின்று கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ நீங்கள் அபிஷேகத்தில் ஜெபித்து ஆவிக்குள்ளான பிற்பாடு அந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போது அது மிகவும் மகிமையாக இருக்குன்னு சொல்கிறார். அதான் சபை ஒழுங்கு. நாம் அதை பின்பற்றுறதில்லை. நம்ம வசதிக்கு நம்ம வர்றோம், நம்ம விருப்பத்துக்கு வரோம். அல்லேலூயா. கவனிங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. யோவான் ஆவிக்குள்ளானான், அப்படி நம்ம ஆவிக்குள்ளாகணும். பாருங்கள், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன்,
இப்பொழுது மற்றொரு நாளை குறித்து பேசுகையில், சரி அது போதும், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். எப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும்? மாம்சத்திலே இருந்து கொண்டு மாம்சத்தை சிந்திச்சு மாம்ச பிரகாரமாக என்னத்தை செய்வோம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், நாம் என்ன செய்வோம், கல்யாண வீட்டுக்கு எப்போ போகலாம், சடங்கு வீட்டுக்கு எப்போ போகலாம், ராத்திரி நேரத்தில் வந்தால் பூச்சி கடிச்சிருமே, இப்படி மாம்சத்துக்குரிய சிந்தையில் இருந்தால் இயேசுவின் சத்தத்தை நீங்கள் ஒரு நாளும் கேட்க முடியாது. இயேசுவின் சத்தத்தை கேட்கணும்னா ஆவிக்குள்ளாகணும். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் யோவான் ஆவிக்குள்ளானவது பரலோக காட்சிகளை பார்க்குறான். இது பூமிக்குரிய காட்சி, பத்மு தீவில் உள்ள காட்சியை பார்க்கறதுக்கே அவன் ஆவிக்குள்ளாகிறான். அப்படி ஆவிக்குள்ளாம்போது எனக்கு பின்னால் எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன். ஆமேன், அல்லேலூயா. ஒரு பெரிய சத்தம், கவனிங்க, அந்த பெரிய ஒரு சத்தத்தை கேட்குறேன். பாருங்கள், அது யார் என்று பார்க்கும் பொழுது அதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு. ஆமேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க அருமையானவர்களே, நான் ஆவிக்குள்ளானேன். நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமாய் இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு ஊழியக்காரராக அல்லது சபை அங்கத்தினராக இருந்தாலும், நீங்கள் என்னவா இருந்தாலும், நீங்கள் ஆவிக்குள்ளாகும் வரையில் நீங்கள் ஒருபோதும் தேவனோடு எங்கும் செல்ல முடியாது, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, தேவனோட சஞ்சரிக்கவும் முடியாது. தேவன் உங்களோடு பேச முடியும், நிச்சயம் தேவன் பேசுகிறார். என்னோடு தேவன் அநேக முறை பேசியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அநேக முறை என்னோட நேரடியாக பேசியிருக்கிறார். அவர் பேசலைன்னா நான் ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டேன். இன்றைக்கி பெரிய ஒரு தொழிலதிபராக நான் மும்பையில் வலம் வந்து கொண்டிருப்பேன். ஏன் அவ்வளோ பெரிய தொழிலெல்லாம் விட்டுட்டு, அந்த கடை இழுத்து மூடி எல்லா பொருளையும் விட்டுவிட்டு இயேசுக்கு பின்னால் வர்ற காரணம்னா அவர் நேரடியாக அடியனோடு பேசினார். அவர் நம்மோடு பேசலைன்னா ஊழியத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. முதல்ல அவர் பேசினா அந்த ஊழியத்தை என்ன சத்துரு விரோதமாக வந்தாலும் ஊழியத்தை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆமேன். பாருங்கள், அவர் பேசணுன்னா ஆவிக்குரிய ரீதியாக வரணும். உலக பிரகாரமான சிந்தனை, உலக பிரகாரமாக காரியம் எல்லாமே இருந்தால் கர்த்தரோடு நீங்கள் பேச முடியாது, கர்த்தரோடு நடக்க முடியாது, அங்கே கூற நடந்து வர முடியாது. அது மிக முக்கியம். ஆகையால் ஆவிக்குள்ளாகும் வரையில் நீங்கள் ஒருபோதும் தேவனுடன் எங்கும் செல்ல முடியாது. அது உண்மை. உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்று நான் கூறவில்லை. பாருங்கள், சிலவங்க அந்த ஆராதனை நேரத்தில் உணர்ச்சி வசப்படுறோம். அந்த உணர்ச்சியாக இருக்கக்கூடாது, அது அபிஷேகமாக இருக்க வேண்டும். தேவனை ஆராதிப்பதில், ஜெபிப்பதில் மெய்மறந்து ஜெபிக்கணுமா. ஜெபிப்பது என்ன? பரிசுத்த ஆவிக்குள்ள வரும்பொழுது மெய்மறந்து நீங்கள் சத்தமாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் அதை செய்யும். நீங்கள் மாம்ச பிரகாரமாக செய்யுங்கன்னா வேத பாரகரை பரிசெய்கிற போல தான் நாம் இருப்போம். ஆவிக்குரிய ஒரு ஜெபம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியோடும் கருத்தோடும் பாடுவேன். பாட்டு பாடும் கூட எப்படி பாடணுமா? ஆவியோடும் கருத்தோடும் பாடணுமா. மாம்ச பிரகாரமாக பாடக்கூடிய எத்தனையோ சினிமாவில் பாடக்கூடிய ஏகப்பட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஒரு கிறிஸ்தவ பாடம் பாடுங்கன்னா இனிமையாக பாடுவாங்க. அதுவல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு நீங்கள் பாடணும். அதுதான் பாடம். ஆவியோடும் கருத்தோடும் பாட வேண்டும். ஆகையால் கவனிங்க, ஆகையால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த காரியத்தையும் செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஆவிக்குள்ளாகும் போது நீங்கள் காரியங்களை, தரிசனங்களை காண்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் யோவான் மேல் வந்தார். அப்பொழுது அவன் ஆவிக்குள்ளானான். அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அவனுக்கு பின்னால் எக்காலம் சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்டான். எக்காலம், எக்காலம் என்பது ஒரு அறிவிப்பு. காபிரியேல் கர்த்தருடைய வருகையிலே தேவ எக்காலம் ஊதுவான். இது தேவனுடைய எக்காலம் ஊதுதலாக இருந்தது. கர்த்தருக்கு சோதரம். எக்காலம், எக்காலம் சத்தம் விளங்காத சத்தம் இருந்தால் எப்படி அவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவார் என்று பவுல் எழுதுகிறார். ஒரு தேவ எக்காலம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். கர்த்தருக்கு சோதரம் உண்டாகட்டும். கவனிங்க, அந்த விதமாகத்தான் அது இன்றைக்கும் உள்ளது. கவனிங்க, எனக்கு குளிர்ந்த சடங்காச்சரமான அலட்சியமாக சபைகள் வாழ்ந்து கொண்டு
தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன செய், விலகு என்று பைபிள் சொல்லு. ஆமென். பாருங்கள், எக்காலம் ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன நோக்கி? அந்த எக்கால சத்தம், அவன் ஆவிக்குள்ளானான், அவனுக்கு பின்னால் எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தம் கேட்கிறது. அவன் திரும்பி பார்க்கிறான். அப்பொழுது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்கிற சத்தம் அங்கே கேட்குது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, அப்போதான் அவர் என்ன செய்கிறார்? தன்னை முதலாவது அறியப்படாது, தான் யார் என்பதை அவர் அறிமுகப்படுத்துகிறார். பின்பு அவர் என்ன செய்கிறார்னா, நான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன் என்று அறிமுகப்படுத்த பிற்பாடு நீ காண்கிறதையும் நீ கேட்கிறதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதி அனுப்பு என்று உரைகிறார். அந்த சத்தத்தின்படி அவன் எல்லாவற்றையும் எழுத ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீ கண்டவைகளை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கும் அனுப்பு. அது சபைக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 சபை காலங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 7 காலங்கள் அல்ல, 7 சபைகள் இங்கு ஆசியாவில் அமைக்கப்பட்டுள்ளன என்று வேதம் தெளிவாக போதிக்கிறது. அது ஒரு நிழலாக அல்லது வரப்போகும் 7 சபை காலங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. தேவனுடைய ஒத்தாசையினால் நாம் அதை நிரூபிக்க முடியும். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், முதலாவது 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து, பாருங்கள் அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க, அவர் எப்படி இருக்கார் பாருங்க. குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே, பாருங்க, 7 பொன் கூத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். பாருங்கள், ஒரு ஆசாரியன் எப்படி பொற்கச்சை மார்பதக்கத்தை அணிந்திருப்பானோ அதுபோன்ற ஒரு காட்சி. காரணம் என்னன்னா, இயேசுதான் பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படும். அதனால தான் அவர் நமக்காக சுமார் 2000 ஆண்டுகளாக பரிந்து பேசி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுதோ அவர் இறங்கி கீழே வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். என்னுடனே பேசின அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் ஒலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல இருந்தது. அல்லேலூயா. இப்போ தான் நம்ம பார்க்குறோம், தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை எறிந்து கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கற்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்து. எப்படி மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இயேசு மறுரூப மலையில் தன்னை மறுரூபப்படுத்தி காண்பிக்கும் பொழுது அவருடைய முகம் எப்படி இருந்ததுதான்? சூரியனை போல பிரகாசமாக இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளமாய் இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்கள், இதோ சதா காலங்களில் என்ன செய்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிற இயேசு நம் மத்தியிலே பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். நமக்குள்ளும் அவர் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். ஆமென். மரித்தேன் ஆனாலும் இதா சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவர்களாக இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளையும் எழுது. இந்த கடைசி நாட்களில் இந்த உலகத்துக்கு என்னெல்லாம் நடைபெறப் போகுது எல்லாம் பைபிளில் எழுத வச்சிருக்கு. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் எல்லாமே இருக்குது. உலகத்தின் அழிவு எல்லாமே இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுடையது 3வது உலகப் போரும் வெளிப்படுத்தின விசேஷம்லாம் இருக்குது. அர்மகுதான் என்று சொல்லப்படுகிற ஒரு பள்ளத்தாக்கில் தான் 3வது உலகப் போர் நடைபெறும் என்பதை எழுதியிருக்கு. எந்தெந்த நாடுகள் அந்த உலகப் போரில் கலந்து கொள்ளும் அதையும் வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் இந்த பைபிள் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆகையால் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனோ கேட்கிறவனோ அதை கை கொள்ளுகிறவர்களும் யாரு? பாக்கியவான்கள். இது உலக பிரகாரம் மத புஸ்தகம் அல்ல. இது ஒரு கிறிஸ்தவ மத புஸ்தகம் என்று கூட சொல்லக்கூடாது. இது உலகத்தின்
ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் காணப்படுகிற ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். இதை எல்லாரும் வாசிக்கணும். எல்லா விஞ்ஞானிகளும் பைபிளை வாசிக்கிறாங்க. ஏன்னா பைபிளில் என்னெல்லாம் எழுதியிருக்கோ அதை வச்சு அவன் கண்டுபிடிக்கிறான் பாருங்க. ஆகையால் நாம் அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தலை நம்ம பார்த்துட்டோம். அவர் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதுகளை நான் எழுது என்று சொன்னார். என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்கள் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். இந்த வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 20ஆம் வசனத்தை அடுத்த புதன்கிழமை நாம் வேத பாட வகுப்பில் தியானிப்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபை இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் மர்ம இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை கர்த்தாவே, யோவானுக்கு பத்ம தீவில் வெளிப்படுத்துறது மாத்திரமல்ல ஆண்டவரே, யோவானுக்கு முழுமையாக இந்த கடைசி நாட்களில் சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிற காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்தீர். அதையெல்லாம் யோவான் எழுதி அது வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புஸ்தகமாக எங்களுக்கு காணப்பட்டது. அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்ந்து பார்த்தார்கள். கல்வியினாலே, ஞானத்தினாலே, உலக அறிவினாலே அதை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆனால் அதற்குரிய விளக்கத்தை அவர்களால் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்ட இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை பரிசுத்த ஆவியினுடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே இதை வெளிப்படுத்தி தர முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு தேவனே வியாக்கியானி என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகையால் இது ஒரு மனிதனுடைய ஞானமோ கல்வியோ அறிவோ புத்தியோ விவேகமோ இதை முழுக்க வெளிப்படுத்தவே முடியாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே, நீர் மல்கியா 4:5-6 பிரகாரமாகவும் வெளிப்படுத்தல் 10:6 பிரகாரமாக கர்த்தாவே, நீர் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக இதை வெளிப்படுத்தி கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அதை மனப்பூர்வமாக விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த வெளிப்படுத்தலை குறித்து நாங்கள் தியானிக்கும்படி கிருபை செய்தீரே. அடுத்த புதன்கிழமை வேத பாட வகுப்பில் அந்த வெளிப்படுத்தல் 1:20ஆம் அதிகாரத்தில் சபை காலங்கள் 7 என்ன, அதற்கு தூதர்கள் யாரு என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க தொடர்ந்து இந்த கடைசி நாட்களில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள், இந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் எழுதப்பட்ட காரியங்களை எல்லாம் நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியானது ஆண்டவரே அநேக தேவ பிள்ளைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக ஆசீர்வத்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார். God bless you.